இதற்கு முழு காரணம் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே. கல்வியில இளைஞர்களுடைய முன்னேற்றத்தில் அரசியல் செய்வதை திமுகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நிறுத்த வேண்டும். ஒரு விஷயம் திமுகவுக்கு நான் ஞாபகப்படுத்த, இது 1965 கிடையாது. இன்றைக்கு இளைஞர்கள் வளர்ச்சியை நோக்கி இருக்கின்ற இளைஞர்கள். சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கொடுக்குறீங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல கொடுக்குறீங்க. அப்ப ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இந்த உரிமை எதுக்கு மறுக்கப்பட வேண்டும்? கிட்டத்தட்ட ஒரு 40 வருடத்திற்கு பிறகு புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை பல ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள் இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு இன்றைய காலத்திற்கு இந்த புதிய கல்விக் கொள்கையை நாம் எப்படி மாணவர்களை தயார் செய்வது என்பது திரு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவானது நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் ஒரு டீப் கன்சல்டேஷன் செய்த பிறகு புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய மிக முக்கிய நோக்கம் ஆரம்ப கல்வியில தாய்மொழியில கற்பிக்க வேண்டியது. 1ஆம் கிளாஸ்ல ஆரம்பிச்சு தாய்மொழியில தன்னுடைய குழந்தைகளை கற்பிக்க வேண்டும். இரண்டாவதாக ஆங்கில மொழி. மூன்றாவதாக அந்த மாணவர் அல்லது பெற்றோர்கள் எந்த மொழியை விரும்புகிறார்களோ அந்த மொழியை கற்றுக்கொள்ளலாம். ஆனா இங்க தமிழ்நாட்டில் என்ன, மொத்தமாக மக்களை ஏமாற்றுகின்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இன்றைக்கு மொழி அரசியலை புகுத்தி அரசியல் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். திமுகவை சார்ந்த திரு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எந்த இடத்துல கூட இந்திய நாங்கள் ஒரு மொழியாக இங்கு சேர்க்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. மூன்றாவதாக ஒரு மொழியை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் 3 பக்க ஒரு கடிதத்தை மிக விளக்கமாக இந்த கடிதத்தில் பதில் எழுதியிருக்கிறார்கள். தமிழுக்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு நாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்று. உலகத்திலேயே மிகவும் தொன்மையான மொழி, உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ் மொழி என்று நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலக நாடுகள்கிட்ட போய் சொல்றாரு. இதை தமிழ்நாட்டில் சொல்லல. ஒவ்வொரு நாட்டிலையுமே திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்று நம்ம சொல்லி ஆட்சிக்கு 5 மாதத்திலேயே 5 இடங்கள்ல ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல போன செப்டம்பர் மாதம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சிங்கப்பூருக்கு சென்ற இடத்துல சிங்கப்பூரில் கலாச்சார மையத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அதே போல் பாரதியாருக்கு ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் அதே போல் திருக்குறளை கிட்டத்தட்ட 35 மொழிகளில் மொழிபெயர்த்து நாம் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள். இது ஒரு புறம். இன்னொரு புறம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வியினுடைய திட்டங்களுக்கு இவர்கள் சரியாக மத்திய அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்காதனால் கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வர வேண்டியது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முழு காரணம் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே. இன்றைக்கு தமிழக மாணவர்கள், குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களை வஞ்சிக்கும் செயல்களை செய்து கொண்டிருப்பது முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும். நான் கேட்குறேன், துணை முதலமைச்சருடைய பசங்க எங்கே படிக்கிறாங்க? அவங்க முதலமைச்சருடைய பேரங்க எங்கே படிக்கிறாங்க? சிபிஎஸ்இ பள்ளிகளில், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சிபிஎஸ்இ பள்ளிகள்லையும் 3ஆவதாக ஒரு மொழி ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதே போல் மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளியில் 3ஆவதாக ஒரு மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய மக்கள், பட்டியலின மக்கள், வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள், அவர்களுக்கு மட்டும்தான் இந்த 3ஆவதாக ஒரு மொழியை கற்பிப்பதில் அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. இது ஒரு நவீன தீண்டாமையினுடைய உச்சமாக இருக்கிறது. இப்படி திமுக அரசாங்கம் ஏழை எளிய மாணவர், இப்போ பணம் வச்சிருக்கிறவங்க போய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் ஒரு சிபிஎஸ் ஸ்கூல்லையும் படிக்கும் பொழுது அவர்களுக்கு வேற ஒரு மொழியை கற்றுக்கொள்வதில் இருக்கின்ற அந்த சுதந்திரம் அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு, இந்த பட்டியலின மாணவர்களுக்கு, வறுமை கோட்டு கீழ் உள்ள மாணவர்களுக்கு இந்த உரிமை மறுக்கப்படுகிறது. 3ஆவதாக ஒரு மொழி எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம் யாருமே ஹிந்தி படிங்கன்னு சொல்லவே இல்லை. மறுபடியும் இவர்கள் மொழி அரசியலை திணிக்கிறார்கள். எந்த இடத்துலையுமே அரசாங்கம் ஹிந்தி மொழியை கற்க வேண்டும் என்று சொல்லவில்லை. தமிழ், ஆங்கிலத்தை தவிர்த்து வேறொரு மொழி, அது மலையாளமாக இருக்கலாம், கன்னடாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், மராட்டியாக இருக்கலாம்,
அஸ்ஸாமியாக இருக்கலாம், அப்படி ஒரியாவாக இருக்கலாம், எந்த ஒரு மொழியாவது கற்றுக்கொள்ளலாம். அதே போல நம்மளுடைய தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களிலும் மூன்றாவது ஒரு மொழியாக தமிழை இன்னும் நம்ம அதிகமாக பிரபலப்படுத்த முடியும். தமிழை அதிகமான மாணவர்கள், வெளி மாநிலத்தில் இருக்கிற மாணவர்கள் கற்பிப்பதற்கு இந்த மும்மொழி கொள்கை இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் ஏழை மாணவர்களை வஞ்சிப்பதை நிறுத்திவிட்டு புதிய தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். கிட்டத்தட்ட 5000 கோடியை இந்நேரம் பள்ளிகளில் எடுத்து செலவு பண்ணியிருக்க முடியும். ஆனால் இவர்கள் அரசியலுக்காக இது ஒரு விஷயம் திமுகவுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். இது 1965 கிடையாது. இன்றைக்கு இளைஞர்கள் வளர்ச்சியை நோக்கி இருக்கின்ற இளைஞர்கள், இன்றைக்கு இளைஞர்கள் முன்னேற்றத்தை நோக்கி இருக்கின்ற இளைஞர்கள், இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் சர்வதேச அளவில் சாதிக்க விரும்புகின்ற இளைஞர்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களை நீங்கள் இன்னும் பின்னோக்கி இழுத்து செல்ல வேண்டாம். அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு, அவர்களுடைய வாழ்வு மேம்படுவதற்கு தமிழக அரசும் ஒத்துழைக்க வேண்டும். அதாவது தம்பி, ஒரு தேர்ட் லாங்குவேஜ் நீங்கள் இப்போ கும்மிடிப்பூண்டிக்கு ஏற்றிட்டீங்கன்னா, நான் ஒரு விளையாட்டுக்காக சொல்லலை. ட்ரெயின் கும்மிடிப்பூண்டி கிராஸ் பண்ணால் உன்னை திட்டினா கூட உனக்கு தெரியாது, சிரிச்சுட்டே திட்டுவான். ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த மொழி மேலே பற்றுதல், எப்படி தமிழ் மொழி அதிக பேர் விரும்புகிறார்களோ அதுபோல் இன்னொரு மொழியை நாம் விரும்புவதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு மொழியை கூடுதலாக கற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? சிபிஎஸ்இ ஸ்கூலில் கொடுக்குறீங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் கொடுக்குறீங்க. அப்போ ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இந்த உரிமை எதுக்கு மறுக்கப்பட வேண்டும்? அதனால 3 மொழி கல்வி என்பது வேண்டும். மாணவர் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் பெற்றோர்கள் வரவேற்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலையும் கோலம் போட்டு எனக்கு 3வது மொழி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். புதிய தேசிய கல்விக் கொள்கை வேண்டும் என்று மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். வீடு வாசல்களில் கோலமிட்டு வரவேற்கிறார்கள். அதனால திமுக அரசாங்கம் அரசியல் செய்யவிட்டு கல்வி, இன்றைக்கு மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் சொல்லி, கல்வியில விளையாடாதீர்கள், கல்வியில அரசியல் செய்யாதீர்கள். அரசியல் செய்வதற்கு உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கிறது. கல்வியில இளைஞர்களுடைய முன்னேற்றத்தில் அரசியல் செய்வதை திமுகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நிறுத்த வேண்டும். தம்பி, நான் அதுக்கு அடுத்தது இருங்கப்பா, அதுக்கு அடுத்தது நான் ஒரு சொல்ல ஆங்கிலம் எங்கேயுமே தெரியாதுப்பா. இங்க எல்லாருக்கும் தெரியுமா ஆங்கிலம்? ஆங்கிலம் எங்கேயுமே தெரியாது, எங்கேயுமே தெரியாது. யார் போய் கேளுங்க, இங்க கேளுப்பா, இங்க போய் கேளு. ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, அல்லது வேற ஏதாவது வேலையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும்? அண்ணா, நாம 3 மொழி வேண்டும் என்றுதான் சொல்லுகின்றோம். 3வது மொழியை கத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். நான் ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துல போய் ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாடு எங்க எடுத்திருக்காங்க? இங்க பாருங்க, நாம மும்மொழி கல்விக் கொள்கையை வேண்டும் என்பது, மும்மொழி வேண்டும் என்பது, மும்மொழிகள்ல ஒரு தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், அல்லது வேற ஏதாவது ஒரு மொழியாக இருக்கட்டும், நான் மறுபடியும் சொல்றேன், எந்த இடத்துலையுமே நாம ஹிந்தி என்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, ஹிந்தி படிங்கன்னு சொல்லல. நீங்கள் 3வது ஒரு மொழியாக படிங்கள் என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். 3வது மொழியை படிக்க வேண்டும்.